யாரிடமும் கேட்காம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்களா? நீங்க எடுத்த முடிவு சரியா தவறா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு குழப்பமா இருக்கிறதா? வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 3:5-6 நீங்க வாசிக்கும் போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரத்துல நம்முடைய ஃபீலிங்ஸ் அடிப்படையில நம்ம முடிவெடுத்துருவோம். கோபத்துல, அவசரத்துல, அல்லது யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிட்டா நம்ம முடிவெடுத்துருவோம். இந்த பிற்பாடுதான் நம்ம யோசிப்போம், நான் எடுத்த முடிவு சரியானதா? இப்போ ஒரு பெரிய குழப்பம் நமக்கு உண்டாகும் பாருங்க. எடுக்கிற முடிவு நீங்க குழப்பத்துல இருக்கும்போது நீங்க எடுக்க கூடாது. வேதம் சொல்லுது, அந்த நேரத்துல நீ கர்த்தரை நம்பு அப்படின்னு சொல்லு. அதாவது நீங்க முடிவு எடுப்பதற்கு முன்பாக தேவன்கிட்ட கேளு. ஒரு ஜெபத்தை பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அதற்கு பிற்பாடு உங்களுக்குள்ள ஒரு சமாதானமா இருக்குதா அப்படிங்கறத அறிந்து நீங்க முடிவெடுக்கணும். நீங்க தேவனுடைய ஆலோசனை இல்லாம, அவருடைய வழிநடத்துதல் இல்லாம நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு ஒரு வேதனையை கொண்டு வருங்க. வேதாகமத்துல பல தங்களுடைய எண்ணத்தின்படி நடந்தபோது வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. ஆனா தேவனை கேட்டவர்கள் சரியான பாதையில அவர்களால நடக்க முடிந்தது. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்பதாக தேவனை இன்வால்வ் பண்ணுங்க. அந்த காரியத்துல உங்களுக்கு சமாதானமா இருந்து மட்டும் அந்த காரியத்தை நீங்க செய். அப்பதான் அந்த காரியம் வாய்க்க பண்ணுவார். ஒரு குழப்பமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த காரியத்தை தள்ளி போடுங்க. அவசரப்பட்டு அந்த காரியத்தை செய்யாதீங்க. அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். வார்த்தை உங்களோடு பேசியிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தேவனே என் பாதையை நடத்தும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நடத்துகிறத